வெளிப்படுத்தல் 21:4. வெளிப்படுத்தல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இந்த வசனத்தில் இந்த கண்ணீர் அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசிப்போம். ஏன் கண்ணீர் வருகிறது? இயற்கையாகவே நம்முடைய கண் உலர்ந்து போகாமல் இருக்க அவ்வப்போது நம்முடைய கண் கலங்கும். அது நம்முடைய கண்ணை சுத்தம் பண்ணுவதற்கும் அது உதவியாக இருக்கிறது. ஆகவே அந்த கண் கலங்குவது என்பது ஒரு இயற்கையான நம்முடைய சரீரத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்ணில் தூசி பட்டாலோ அல்லது கண்ணில் இந்த ஏதாவது எரிச்சல் உண்டானாலோ அல்லது இந்த வெங்காயம்லாம் வெட்டும்போது அது அப்படி கண்ணில் தெரிச்சு, ஸோ அந்த நேரம் பார்த்திங்கன்னா கண்ணீர் சுரக்கும். அப்படி கண்ணீர் வரும்போது அந்த கண்ணில் இருக்கிற அந்த தீமைகள் எல்லாத்தையும் அது என்ன செஞ்சிடும், அப்படி வைப் அவுட் பண்ணிடும். முக்கியமாக அது ஒரு சரீரப்பிரகாரமான வேதனையினுடைய வெளிப்பாடு. சாதாரண வலிக்கு கண்ணீர் என்ன செய்யாது, வராது. தாங்க முடியாத வலியினுடைய வெளிப்பாடாக கண்ணீர் வருகிறது உண்டு. அப்புறம் உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடாகவும் கண்ணீர் வரும். சந்தோஷம், கவலை ரெண்டுக்குமே கண்ணீர் வரும். ரொம்ப சந்தோஷமானாலும் நமக்கு கண்ணீர் வரும், கவலையை ரொம்ப ஆனாலும் நமக்கு கண்ணீர் வரும். அப்புறம் இந்த மனதின் வலி அதனுடைய வெளிப்பாடு, நம்முடைய ஆழ் மனதினுடைய வலியின் வெளிப்பாடு. தோல்வி, இழப்பு, நஷ்டம், பிரிவு போன்ற நேரங்களில் ஏற்படுகிற அந்த மனதின் வலியை வெளிப்படுத்துவது தான் கண்ணீர். சொல்லுவாங்கள்ல, நல்லா அழுதுட்டின்னா மனசு லேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் இந்த மனம் சார்ந்த விஷயம். இப்போ இன்றைக்கி நம்ம வாஸ்த வசனத்தில் கர்த்தர் கண்ணீர் யாவையும் துடைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்குது. பல நேரங்களில் இந்த வசனத்தை நம்ம துக்கமான நேரங்களில் வாக்குத்தத்தமாக பயன்படுத்துகிறது உண்டு. தவறு கிடையாது, ஏன்னா நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிறவர் தான். ஆதியாகமம் 21:16 கூட ஆகார் பிள்ளையை கூட்டிகிட்டு ஆபிரகாமுடைய வீட்டிலிருந்து துரத்தி விடப்பட்ட போது அவள் வனாந்தரத்தில் இருக்கிறா. பிள்ளைக்கு கொடுக்க தண்ணி இல்லை. தண்ணி இல்லாமல் அந்த வனாந்தரத்தில் பிள்ளை சாக போகுது. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். 17வது வசனத்தில் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்போ நம்முடைய அழுகையை அவர் காண்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர். ஆனால் நாம் அந்த வெளிப்படுத்தலில் வாசித்த கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார் என்ற வசனத்தினுடைய பின்னணி என்ன, என்ன கான்டெக்ஸ்டில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் கண்ணீர் யாவையும் துடைப்பாருங்கிறது எந்த பின்னணியில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி முந்தினவைகள் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தினவைகள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இப்போதுள்ள வாழ்க்கை முறை, இப்போதுள்ள வாழ்க்கை முறை ஒளிந்து போய் ஒரு புதிய வாழ்க்கை முறை உண்டாகும்போது கர்த்தர் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இது நம்முடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அப்போ இந்த இப்பொழுதுள்ள வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது? ஏன்னா இந்த வாழ்க்கை முறை ஒளிந்து போகும்போது நம்முடைய கண்ணீர் யாவும் என்ன செய்யும், துடைக்கப்படும். அப்போ இப்போதுள்ள வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது, அடுத்து வர்ற அந்த வாழ்க்கையில் மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. ஏன்னா அதனால தான் கண்ணீரும் இல்லை. அப்போ அடுத்து வர்ற வாழ்க்கை முறையில் இதெல்லாம் இல்லைன்னா, இப்போதுள்ள வாழ்க்கை முறையில் என்ன செய்யுது, இதெல்லாம் இருக்கு. இந்த மரணம், துக்கம், அலறுதல், வருத்தம், கண்ணீர் உள்ள இந்த வாழ்க்கை முறை ஒளிந்து போகும்போது கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் நாம் கடந்து செல்கிறோங்கிற அந்த ஒரு இதில் தான் சொல்லியிருக்கிறது. சரி, இப்போ இந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை இருக்கிறதுல இந்த
வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்குது? கண்ணீர் இருக்குது, மரணம் இருக்குது, துக்கம் இருக்குது, அலறுதல் இருக்குது, வருத்தம் இருக்குது. இப்போ மனுஷன் இந்த தீமைகளை மாற்றிக்கொள்ளும்படியாக பலவிதமான வழிகளை தனக்குன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான். அதாவது எப்படி நம்ம துக்கம் இல்லாமல் இருக்கலாம், எப்படி நம்ம மரணத்துக்கு தப்பலாம், எப்படி நம்ம கண்ணீர் இல்லாத வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு மனுஷன் பலவிதமான பாருங்கள். கர்த்தர் காயினை சபித்தார், நீ இந்த பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்ப அப்படிலாம் சொல்லி சபித்தார். சபிக்கப்பட்ட காயின் 17வது வசனத்தில், ஆதியாகமம் 4:17, அவன் தன் மனைவியை அறிந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு, கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா அவன் சபிக்கப்பட்ட மாதிரியா நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பாருங்க, அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி. பட்டணத்தை கட்டுறதுன்னா சாதாரண வேலையா? யோசித்து பாருங்க. அப்ப விழுந்து போன மனிதன், அந்த வீழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் கண்ணீர். அதை தான் துடைத்து கொள்ளும்படி தனக்குத்தானே பலவிதமான வழிகளை இந்த உலகத்தில் கண்டுபிடித்து வைத்து கொண்டான். நீங்கள் அந்த ஆதியாகமம் 4:21 வசனத்துக்கு வந்தீங்கன்னா, கிண்ணரம், நாகசுரம் போன்ற இசை கருவிகளை கண்டுபிடித்து அந்த இசையில் மயங்கி மனிதன் வாழ ஆரம்பித்தான். 22வது வசனத்தில் பித்தளை, இரும்பு போன்ற உலோகங்களை நம்ம பார்க்கிறோம். இப்படி 6வது அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு பிரம்மாண்டமான பேழையை செய்யும் அளவுக்கு அந்த நாட்களில் விஞ்ஞானம், அறிவியல், அறிவு வளர்ந்திருந்தது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ரட்சிப்பின் சத்தத்தை, நியாய தீர்ப்பின் எச்சரிக்கையை கேட்கக்கூடாத அளவுக்கு அந்த நாட்களில் சிற்றின்பங்கள் பெருகி இருந்தது. நோவாவின் காலத்தில் மற்ற 24:39 சொல்லுது, ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணராதிருந்தார்கள்னா அவ்வளவு ஃபுல் சுகத்தில் மனுஷன் வாழ்ந்துருக்கான். ஃபுல் சுகம். 24 மணி நேரம் எதுலேயும் தான் இருக்கணும், சுகத்திலே இருக்கணும். வந்தோடனே ஃபேனை போட்டு என்ன செய்யணும்? உட்காரணும். ஃபேன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனால் கரண்ட் போனோடனே பேட்டரி சிஸ்டம் நமக்கு வேணும். வெயில் அடித்தா ஏசி வேணும் கண்டிப்பாக. ஆமாம், ஒரு நாள் கூட ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. கரண்ட்டு போச்சுன்னா நம்ம கவர்மெண்ட்டை சபிச்சு தள்ளிடுவோம். ஆமாம், ஒரு கொசு கூட நம்மளை என்ன செய்யக்கூடாது? கடிக்கக்கூடாது. ஆமாம், நல்ல சொகுசான மெத்தையில் தான் படுக்கணும். ஆமாம், யாரும் எழுப்பக்கூடாது. நானாக எழும்புனா தான். நீ எழும்பணும்னு என்ன இருக்குது? என்ன? ஆமாம், சொகுசான வாழ்க்கை. யாரும் என்னை ஒன்றும் சொல்லக்கூடாது, யாரும் என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரும் என்னை நிர்பந்திக்கக்கூடாது. எல்லாமே நான் நினச்ச மாதிரி நடக்கணும். எனக்கு எல்லாமே இந்த 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 சுகபோக வாழ்க்கை இருக்குதுல்ல, இது அந்த நாட்களில் இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சத்தம் கேட்கல, அந்த நியாய தீர்ப்பின் எச்சரிக்கை அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியலை. சொல்லிட்டு அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும், அது எந்த நாள்? இப்பதான் பாருங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட மனுஷனுக்கு இன்பங்கள் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மனிதன் ஒரு இயற்கையோடு தான் ஒன்றித்து அவன் வாழ்ந்து வந்தான். ஏன்னா எனக்கு விவரம் தெரிய பிறகு நான் பிறந்து பார்க்கும்போது ஒரு 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 அப்பர் கிளாஸ் இருந்துச்சு, அப்புறம் லோயர் கிளாஸ். பார்த்தீங்கன்னா லோயர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மண் வீடுகள், செம்மண் வீடுகள் தான் இருக்கும். கூரை ஷெட்டு போட்டிருப்பாங்க, ஓலை ஷெட்டு போட்டிருப்பாங்க. இப்படி நிறையா வீடுகளை நான் பார்த்துருக்கேன். இப்படி குனிஞ்சு போனோம், ஓட்டு வீடு இருக்கும், தாழ்ந்து போகணும், குனிஞ்சு போகணும். பாத்ரூம் டாய்லெட்லாம் கிடையாது, கரண்ட்டு நிறையா இடங்களில் கிடையாது, ஃபேன் வசதிலாம் கிடையாது. ஏன்னா அப்படியெல்லாம் இருந்த இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்குள்ளே உள்ள விஷயத்தை நான் சொல்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷனுக்கு என்ன இருந்திருக்கும் தெரியலை. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், மனுஷன் அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு இன்பங்கள். பக்கத்தில் பார்த்து எவ்வளவு இன்பமாக வாழ்கிறோம்
தெரியலையா எவ்வளோ இன்பமாக வாழ்கிறோம்? நான் சொல்கிறேன் பாருங்கள், பலவிதமான உணவை மனுஷன் என்ன செய்கிறான், சாப்பிட்றான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இந்த கடை போர் அடித்தோன்னு அடுத்த கடைக்கு போகிறான். ஆமாம், இன்னொரு புது கடை சிவகாசியில் இல்லையேன்னு சொல்லி என்ன செய்கிறான் மனுஷன், அடுத்த ஊருக்கு போயிடுறான். ஆமாம், ஐயோயோ எதுக்கு தான் சாப்பிட்றான்னு தெரில, ஏன்னா சாப்பிட்டு ஃபுல்லாக டாய்லெட்டில் தான் உட்காந்துருக்கான். பலவிதமான மது வகைகளை குடிக்கிறான். முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரே பட்டை சாராயம் தான், கள்ள சாராயத்தில் பேட்டரியை போட்டு காய்ச்சிற ஒரு எரி சாராயம் அதுதான். ஆனால் இன்னைக்கு வித உனங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டக்கூடாது, புரியுதா? இதெல்லாம் பொது அறிவு. ஆமாம், விதவிதமான மது வகைகள் மனுஷனுக்கு அதில் அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். அப்புறம் டீ காபி கூல்ட்ரிங்க்ஸ் கூட இதில் அடங்கும். டீ காபி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவர்களும் குடிகாரர்கள் தான், ஏன்னா அதுக்கு பேர் குடி தானே. ஆமாம். அப்புறம் செல்ஃபோனில் கேம் மணிக்கணக்கா, அதுவும் தனியாக விளாண்டா போர் அடிக்குங்கிறதுக்காக இப்போல்லாம் கூட்டு வேற சேர்த்து விட்டுறாங்களாமா. பார்ட்னர்ஷிப் போட்டு விளாடுறது மணிக்கணக்கா. ஆமாம். அப்புறம் சேட்டிங், சூதாட்டம், ஆன்லைன் ரம்மி, பயங்கரமான சூதாட்டம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கா. அப்புறம் இந்த டிவி விவாதம்ங்கிற இந்த பேரில் இந்த மற்றவங்களை பற்றி குறை பேசுறது கேட்குறதுங்கிற ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அதாவது இப்போ 2 பிரிவு தான். ஒன்று வந்து வலதுசாரி, இன்னொரு இடதுசாரி. நீங்கள் எந்த சாரின்னு தெரில, நான் எந்த சாரின்னு சொல்ல மாட்டேன். என்ன, ஆனால் பொதுவாக நம்மளை வந்து இடதுசாரின்னு சொல்லுவாங்க. ஸோ வலதுசாரி அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற இந்த சித்தாந்தங்களை உள்ளடக்கியது அது வலதுசாரி. சரிதானே நான் சொல்கிறது? நம்ம இல்லை, நான் இடதுசாரி, நீங்கள் எந்த சாரினாலும் இருந்துக்கோங்க. ஐ எம் வெரி சாரி. பாருங்க, இப்போ இடதுசாரி சிந்தனையாளர்களுக்கு அந்த விவாதத்தில் வலதுசாரியை போட்டு சட்டியில் வறுத்தான்னு வச்சுக்கோங்களேன், கேட்குறதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நாள் வலதுசாரியை குறை சொல்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டென்ட் ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரியே வரும். நான் கூட ஒரு நாள் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், இங்கே பாருங்க, உண்மையிலேயே இப்போ இருக்கிற கட்சி தான் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குதா, அல்லது நம்ம இப்போ உள்ள கட்சிக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டாக வருதா? புரியுதா உங்களுக்கு? நமக்கு தான் ஒருவேளை வெளி உலகம் தெரிலையோ, அந்த வலதுசாரி பற்றி விஷயம் தெரில. ஏன்னா நமக்கு என்ன கண்டென்ட் பார்க்குறோங்கிறத இந்த மீடியா, இந்த என்னது சமூக வலைதளங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா அப்போ தான் நம்ம சந்தோஷமாக பார்ப்போம். நம்மளை பற்றி குறை சொன்னான்னா நம்ம ஆஃப் பண்ணி போட்டு போயிடுவோம். பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட் விளையாடும்போது ஜெயிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டு இருப்போம், தோக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி போட்டு இவங்க உருப்பட மாட்டாங்க அப்படின்னு போயிடும். அவன் உருப்பட நம்ம உருப்பட மாட்டோம், அது நமக்கு தெரியாது. பாருங்க இப்படியெல்லாம். ஸோ அதனால் அந்த மற்றவங்களை பற்றி குறை பேசுறது, விமர்சனம் பண்ணுறது, இது கேட்குறதுல ஒரு சுகம். அப்புறம் பலவிதமான பாடல். ஆமாம், கிறிஸ்தவ பாட்டு போர் அடித்தா சினிமா பாட்டு கேட்டுக்கலாம், சினிமா பாட்டு போர் அடித்தா கிறிஸ்தவ பாட்டு கேட்டுக்கலாம். அப்படியா? எனக்கு என்னமோ தெரிலங்க, பல பேர் காதில் மாட்டிட்டு சுற்றி திரியிறான். என்னைக்கு நான் அவன் காதிலேருந்து வாங்கி நான் காதில் வைக்க போகிறேன்னு தெரில. ஆனால் என்னமோ நாம் என்னை பார்த்தோன்னே டப்புன்னு கழட்டிடுறாங்க. என்ன பாட்டு தான் கேட்குறானோன்னு. ஆமாம், சரி கேட்கட்டும். இசை கேட்டால் இசைன்றுவாங்க என்ன. அப்புறம் மூவிஸ், பல காரியங்கள் இருக்குது. ஒரு காலத்தில் சினிமாங்கிறது ஒரு பெரிய பாவமாக பேசப்பட்டது. அப்புறம் இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கார்ட்டூன் படம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாம் ஒரே கழுதை தான், புரியுதா? அது வேற கழுதை, இது வந்து ஹைப்ரிட் கழுதை. கார்ட்டூன்ங்கிறது என்னது? ஹைப்ரிட் கழுதை. எல்லாம் ஒன்று தான், அதில் அப்படி காட்டுறேன், எல்லாமே ஒன்று தான், கதை ஒன்று தான். அதில் ரியலாக ஒருத்தன் நடிக்கிறான், இதில் படத்தை போடுறான். என்னமோ போங்க.
அப்புறம் நாடகங்கள், அரட்டைகள், அப்புறம் இப்படிலாம் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் அதாவது நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப டீசெண்டான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? இதுக்கப்புறம் இன்னொரு உலகம் இருக்குது, தாறுமாறா அசுத்தமாக அருவருப்பான ஒரு உலகம் இருக்குது, அதை சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம். அப்புறம் டூர் போகிறது, ஆமாம், உள்நாடு வெளிநாடு அவரவர் சத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் லீவ் விட்டுறக்கூடாதுங்க. ஐயோயோ எங்கேருந்தா வருவாங்களோ தெரில, மாதிரி என்ன செஞ்சிடறாங்க. இப்படி நம்ம அவங்கள திட்டுவோம், அவன் நம்மளை திட்டுவான். எப்படி பாருங்க உலகம். இந்த கார் எல்லாம் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, நிப்பாட்டுறக்கு இடம் கிடையாது, ஆனால் காரை வாங்கிடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவுனாலும் என்ன செஞ்சிடுறது, ஒரு நாள்லாம் கிடையாதுங்க. நைட்டு போயிட்டு குற்றாலத்தில் குளிச்சுட்டு காலையில் வந்துடுறாங்க. எப்படா போனீங்கன்னா 11 மணிக்கு போனோங்கிறாங்க, காலையில் 6 மணிக்கு வந்துடுறாங்க. பாருங்க போட்டேன். நான் யாரையும் சொல்லலை, நான் பொதுவாக நடக்கிற உலகத்தில் நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் இருக்கட்டும். அட்வென்ச்சர் த்ரில்லிங்கான அனுபவம், அதுக்கு மனுஷனுக்கு பயங்கர ஆசை. த்ரில்லிங்க, மேலேருந்து குதிக்கிறது, அதாவது மேலேருந்து கீழே குதிக்கிறது ஒன்று இருக்குது, கீழேருந்து மேலே குதிக்கிறதுன்னு பஞ்சி ஜம்பிங்கா. அப்புறம் மேலேருந்து விழுறது என்னது, ஸ்கை டைவிங் கிடையாதுப்பா. அந்த ஒரு கயத்தில் சல்லுன்னு வந்து இப்படி குதிச்சுட்டு ஒரு 2 தடவை குதிச்சுட்டு அப்படி வேணும். பாருங்க எதுக்குங்க வம்பு, ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்பேன். ஆனால் ஒரு சிலருக்கு அது என்ன செஞ்சுருக்கு, பிடிச்சிருக்குன்னு. எனக்கு ஜெயிண்ட் வீலில் ஏறுறதே நமக்கு பிடிக்காது. ஆனால் ஏறுறாங்கல்ல, ஏறி சுற்றுறாங்க. சுற்றுங்க, நல்லா சுற்றுங்க. அப்புறம் இந்த தீம் பார்க்குன்னு ஒன்று இருக்குதுங்க, நிறையா விளையாட்டுக்கள், என்ன பொழுதுபோக்கள். காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் அவன் அடித்து துரத்துனா தான் என்ன செய்கிறது, வெளியே வர்றது. இதில் ட்ரை ரைடு இருக்குது, வாட்டர் ரைடு இருக்குது. ஆமாம், அப்படியே ஆமாம். இப்போ என்னமோ தெரில, இந்த முந்தி வெள்ளை பன்றிகள் எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே தான் போட்டு வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு கொழுப்பு நிறையா இருக்கிறதுனால வெயில் வந்து அதுக்கு வந்து ஒரு பயங்கரமாக எரியுமா. அதனால இது எந்நேரமும் நீர்நிலைகள்லேயே கிடக்கிறான் மனுஷன். புரியுதா? நான் யாரையும் வெள்ளை பன்றி என்று சொல்லவில்லை. அப்படி மனுஷனுக்கு அந்த பாருங்க இப்படி ஏராளம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு கண்ணீர் இருக்குது, மரணம் இருக்குது, அலறுதல் இருக்குது, வருத்தம் இருக்குது, துக்கம் இருக்குது. ஆனால் இதை மறக்கிறதுக்காக பல விதமான. அப்போ இப்போ மனுஷன்ட்ட உங்களுக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேங்கிறான். உங்களுக்கு ஒன்றும் வாழ்க்கையில் துக்கம் இல்லை. என்ன துக்கம், நல்லா ஜாலியாக இருக்கிறோம். பாருங்க, இப்படி என்னதான் மனிதன் இதுக்காக தான் சம்பாதிக்கவும் செய்கிறான். கோடிகளை சம்பாதிச்சு சுகபோகமாக வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணம் வரும். என்ன வரும்? மரணம் வரும். அம்மையார் ஜெயலலிதா அவங்க மரிக்க வேண்டிய வயது கிடையாது. அவங்க மரிக்கும்போது மரிப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் அப்போலோக்கு சீரியஸாக இருக்குன்ட்டு போகிறேன்னாங்க. அப்புறம் சொல்லாமலாம் போயிட்டாங்க. அவங்க வீட்டில் 20,000 கோடி இருந்துச்சான். எவ்வளவு பாருங்க. அந்த மருத்துவத்தால் அவங்கள காப்பாற்ற முடிஞ்சுதா? ஆப்பிள் ஃபோன், ஆப்பிள் ஐபேடு, ஆப்பிள் கம்ப்யூட்டர்லாம் உங்களுக்கு தெரியும். அதனுடைய நிறுவனர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் தான் அதை கண்டுபிடிச்சவர். 90,000 கோடி சொத்து மதிப்புள்ளவர். 90,000 கோடி, கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு வந்துருச்சு நெருக்கி. சொத்து மதிப்புள்ளவர். 56 வயசில் இறந்துட்டார். கேன்சர் நோய். கோடி ஏதாவது கேன்சர் நோயை குணமாக்க அவருக்கு உதவி செஞ்சிச்சா? இல்லை. மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர், அவன் பாவப்பட்ட வீட்டில் பிறந்த ஒரு ஆப்பிரிக்கன் பாய், ரொம்ப சிரமப்பட்ட ஒரு வீட்டில் பிறந்தவன், ரொம்ப கஷ்டப்பட்டவன். ஏன்னா அவன் பயங்கரமாக பாட்டு பாடி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். அவன் சாகும்போது அவனுக்கு சொத்து மதிப்பு 50,000 கோடி. 50,000 கோடி. 50 வயசில் இறந்துட்டான். 50 வயசு தான் பாருங்க. சரி, முகேஷ் அம்பானிக்கு இப்போ வயசு என்னது? 68.
யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்? ஆமாம், ரிலையன்ஸ். நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம். ஏற்கனவே உள்ளதெல்லாம் வெளிநாடு, இப்போ உள்நாட்டில் பேசுவோம். முகேஷ் அம்பானிக்கு 68 வயசு. ஒரு 100 வயசு வரைக்கும் இருப்பாரா? இருக்கட்டும் என்ன, ஆமாம், ஒரு 100 வயசு. ஆனால் ஒரு நாள் என்ன வரும்? மரணம் வரும். மரணம் வரும். இப்போ என்னன்னா, அந்த நாளை குறித்த, அந்த மரணத்தை குறித்த அறிவு தான் மனிதனுக்கு இல்லை. ஆனால் மரண பயம் இருக்குது என்ன. ஆனால் மரணத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லாதது போல மனிதன் நினைத்து கொண்டு வாழ்கிறான் என்ன. நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம பின்பற்றுவோமோ இல்லையோ, உலகத்தார் என்ன செய்கிறாங்க? டேய் செத்துக்கித்து போயிட்டீங்கன்னா எங்கடா போகிற அப்படின்னா, பாப்போம் நாளைக்கு நடக்கிறத, அப்புறம் இன்றைக்கி நாமளா என்ஜாய் பண்ணுவோம், இன்றைக்கி என்ஜாய் பண்ணுவோம். இன்றைக்கி மத்தியானம் உனக்கு என்ன வேணும்? மட்டன் பிரியாணி. சீக்கிரம் உனக்கு அல்சர் வந்துடும்டா, குடலில் ஓட்ட விழுந்துடா, நாளைக்கு நடக்கிறத பார்ப்போம். இன்றைக்கி பிரியாணி சாப்பிடக்கூடிய வயிறு இருக்குதா? சாப்பிடு. பாருங்கள், இன்றைக்கி மரணத்தை குறித்த ஒரு அறிவு, ஒரு தெளிவு மனுஷனுக்கு இல்லை. வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். லூக்கா 16:19 பாருங்கள். லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு முகேஷ் அம்பானின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பெரிய ஐஸ்வர்யமான பற்றி தான் இந்த வேதம் சொல்லுது. என்ன பாருங்க, 22வது வசனத்தின் பின்பகுதியில் அந்த ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பொதுவாக அந்த மாதிரி ஐஸ்வர்யவான்கள் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ சாகா வரம் பெற்றவர்கள் மாதிரியே என்ன செய்யும் தெரியும். ஏன்னா அவங்க வாழ்க்கை முறை அப்படி. ஆனால் அவர்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஐஸ்வர்யவான் மரித்தான். 23ஆம் வசனத்தில் பாருங்க, ஐஸ்வர்யவான் மரணத்தை பற்றி யோசித்து இருந்திருப்பானா? இன்னைக்குமே எந்த ஐஸ்வர்யவானையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஐஸ்வர்யவான் இல்லை, எந்த மனுஷனும் தான் மரணத்தை பற்றி என்ன செய்யறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. இப்போ இந்த ஐஸ்வர்யவான் மரணத்தை பற்றி சிந்திக்கலை. 23ஆம் வசனத்தில் பாருங்க, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, இது அவன் சுத்தமாக நினைச்சிருந்திருக்கவே மாட்டான். இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் யாராவது மரணத்துக்கு அப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கிறாங்களா? ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, he went to hell and was suffering terribly. he went to hell. தமிழில் பாதாளம்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் அவன் எங்கே போனான்? நரகத்துக்கு போனான். அவன் எங்கே போனான்? மரித்த மறு வினாடி அவன் எங்கே போனான்? நரகத்திற்கு போனான். யார் நரகத்துக்கு போவாங்க? சங்கீதம் 9:17 ரொம்ப சிம்பிளாக இதுக்கு ஒரு பதிலை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 9:17, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். The wicked shall be turned into hell. wickedனா என்ன? மோசமான மனிதர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓ மோசமான மனிதன், ரைட், இவன் நரகத்துக்கு போவான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அடுத்து ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கு பாருங்க, all the nations that forget God. தேவனை ஏற்றுக்கொள்ளாத, ஜீவனுள்ள தேவன் நம்மை ரட்சிக்க வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும், அவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வல்லவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் சரி, அவர்கள் எங்கே போவாங்களாம்? எங்கே போவாங்களாம்? இங்கே தான் மனுஷன் கெட்டது செஞ்சால் நரகம், நல்லது செஞ்சால் பரலோகம்ங்கிறான். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. பாருங்க, அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணுவோமா? இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை முறையில் இருக்கிற கஷ்டங்களை மறக்கிறதுக்கு மனுஷன் எவ்வளவோ சுகபோகமான வாழ்க்கையை அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்காக தான் சம்பாதிக்கிறான். என்ன சரி, இது நிரந்தரமா அப்படின்னா கிடையாது. ஏழையோ பணக்காரனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, படித்தவனோ படிக்காதவனோ,
வெள்ளையாக இருக்கிறவனோ, கருப்பாக இருக்கிறவனோ, நெட்டையாக இருக்கிறவனோ, குட்டையாக இருக்கிறவனோ, ஒல்லியாக இருக்கிறவனோ, குண்டாக இருக்கிறவனோ, எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரும். கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்மோடு இருந்த எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இல்லைங்க. இல்லை, நல்லவங்களும் இல்லை, கெட்டவங்களும் இல்லை, தேவபக்தியாக இருந்தவங்களும் இல்லை, தேவபக்தி அற்றவர்களும் இல்லை. நம்ம எவ்வளோ நாள் இருப்போம்? 100 வயசு வரைக்கும் இருப்போமா? இருப்போம், ஒன்றும் தப்பு இல்லை, பேசுறது தானே, நல்லாவே பேசுவோம். 100 வயசு வரைக்கும். 100 வயசில் என்ன ஆகும்? அல்ல 116 வயசில் என்ன ஆகும்? நீங்கள் 200 வருஷம் கூட இருங்க, ஆனால் ஒரு நாள் என்ன வரும்? அதுதான் நிஜம். ரொம்ப உங்களை பயமுறுத்திடக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஒரு நாள் என்ன வரும்? இப்போ நமக்கு என்னன்னா, ஏதோ ரொம்ப காலம் இந்த உலகத்தில் வாழ்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோங்க. வயது எவ்வளோ வேகமாக ஓடுதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் திரும்பி பாருங்கள். வயது எவ்வளோ வேகமாக ஓடுது. இங்கே உட்கார்ந்துருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் தூக்கி பிரதிஷ்டை பண்ண பிள்ளைகள் இப்போ பெரிய பிள்ளைகளாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆமாம், அப்போ யோசித்து பாருங்கள். என் பையன் பிறக்கும்போது த சைஸ் ஆஃப் பெரிய எலி குஞ்சு. ஆமாம், இவ்வளோதான் இருந்தான். ஆனால் இன்னைக்கு எனக்கு மேலே வளர்ந்து நிற்கிறான். வருடங்கள் ஓடுகிறது. இதில் நமக்கு ஒரு தெளிவு வேணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக. நமக்கு கொஞ்சம் காலமாகவே நம்ம இந்த அறிவு தெளிவு இதைத்தானே பேசிக்கிட்டே இருக்கிறோம். அறிவில்லாமல் தான் மக்கள் நரகத்துக்கு போகிறாங்க. ஏன்னா நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும்னு மோசே ஜெபிக்கிறாரே. கொஞ்சம் தெளிந்த புத்தியோடு நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்து கொள்ளணும். இந்த நரகம் எப்படிப்பட்டது? ஏன்னா நரகத்துக்கு போயிடுவடா அப்படின்னா பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஆனால் நரகத்தை பற்றிய அறிவு அவங்களுக்கு இல்லை. நரகம்ங்கிறதுக்கு ஒரு சில விளக்கங்களை சொல்கிறேன். ஒன்று, கடவுள் இல்லாத இடம். நரகம் என்பது என்னது பாருங்கள், இந்த உலகத்தில் யார் உண்மையான கடவுள்னு மனுஷனுக்கு தெரியாட்டினாலும் இந்த உலகத்தில் மனிதர்கள் நல்லா வாழ்கிறாங்களா இல்லையா? ஏன்? கடவுள் இருக்கிறார். இந்த உலகத்தில் யார் இருக்கா? கடவுள் இருக்கிறார். அதனால் பாவியும் வாழ்கிறான், நீதிமானும் வாழ்கிறான், நல்லவங்களும் வாழ்கிறாங்க, கெட்டவங்களும் வாழ்கிறாங்க. ஏன்னா கடவுள் என்ன செய்கிறாரு? அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். ஏன்னா ஆமாம், மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுவார். ஏன்னா மனாசைய ஏன்னா கட்டி பாதாள சிறையில் அடைச்சி வச்சாங்க. ரொம்ப மோசமானவன். அவன் கத்தரை நோக்கி கூப்பிட்டோன்னே கத்தர் திரும்ப அவனை கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வச்சார். ஏன்னா கடவுள் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கடவுள் இருக்கிறாருன்னு? ஆமாம், எனக்கு அந்த செல்ஃபோன் கையில் எடுத்தோடனே கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இருக்கிறார். எப்படி பாருங்க, என்ன எங்கிட்ட அந்த மொபைல் சுற்றி நம்ம கைக்கு வருதுன்னா என்னத்தை சொல்ல? கடவுள் இருக்கிறார். அதனால தான் நல்ல காரியங்கள் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? கடவுள் இல்லாத இடம்னா யோசிச்சு பாருங்க, ஒரு நன்மையும் என்ன செய்ய போறதில்ல, நடக்க போறதில்ல. அப்படி ஒரு இடத்துக்கு போறது எவ்வளவு பெரிய துன்பம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரெண்டாவது, அக்கினி பற்றி எரிகிற இடம்னு போட்டிருக்கு. மத்தேயு 5:22 எரி நரகம் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 21:8 அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடல் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அந்த நரகத்துக்கு இந்த சரீரம் போவதில்லை. புரியுதா? இந்த சரீரம் தீயில எரிஞ்சா கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும், இந்த சரீரத்துக்கு முடிவு வந்துடும். ஆனால் இந்த சரீரம் நரகத்துக்கு என்ன செய்யாது, போகாது. ஆனால் அங்கே நம்முடைய ஆன்மா தான் போகுது. ஆவி வடிவில் இருக்கிற அந்த மனிதன், அந்த மனுஷி தான் நரகத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே இந்த அக்கினி இதெல்லாம் எரியுதுன்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது அப்படின்னா, லிட்ரலாக நம்ம உடம்புல அக்கினி பற்றி எரிந்தா எவ்வளவு வேதனை இருக்கும். அதுக்கு நீங்கள் பதில் கண்டுபிடிக்கணும்னா வீட்டில் போய் அடுப்பை பற்ற வச்சு லேசாக விரலை என்ன செய்யுங்க, விட்டு பாருங்க. இல்லை விட்டு பாருங்கன்னு தான் சொல்கிறேன் நான். விட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு நரகத்தை பற்றி பயம் வரும். விட்டு பாருங்க.
அதே வேதனை இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதே வேதனை. சரீரம் இருக்காது, சரீரம் எரிய போகிறது கிடையாது. ஆனால் அந்த வேதனை, அந்த அக்கினியில் சரீரம் எரியும் போது இருக்கிற அந்த வேதனை, யூ கேன் ஃபீல் தட், உணர முடியும் நீங்கள். அதுதான் பயங்கரமான ஒரு இடம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, அந்த வேதனைங்கிறது சாதாரண வேதனை கிடையாது, டார்மெண்டிங். அப்படி ஒரு பயங்கரமானது. அப்புறம் மிக மிக மோசமான மனிதர்கள் இருக்கிற இடம் நரகம். எப்படிப்பட்டது? மிக மிக மோசமானவர்கள் இருக்கிற இடம். அங்க நீங்க பாஸ்டர் செல்வினை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அங்க பாஸ்டர் சாத்தராக்க எதிர்பார்க்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நரகத்தில் என்ன எதிர்பார்க்காத. இருக்க மாட்டேன். நரகத்தில் உனக்கு என்னால் உதவி செய்ய சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. நரகத்தில் சொல்லிட்டீங்களா? ஒருவேளை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நீ நரகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. டே நீ யாடா பேசின, நரகத்தில் என்ன பார்க்க மாட்டேன். அப்படி கூட சந்தோஷம் அங்கே என்ன செய்யாது, இருக்காது. அதனால் என்ன செய்யக்கூடாது நரகத்துக்கு. ஏன் நான் இந்த செய்தி எடுக்கிறேன்னா, கொஞ்சமாவது உணர்வு அடையணும். மரணம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஏன் உணரல? நல்லா சாப்பிட்றான், குடிக்கிறான், படம் பார்க்குறான், சுகத்தை அனுபவிக்கிறான், சகல விதமான சிற்றின்பம், பாவம், அசுத்தம், ஒரே உல்லாசம். ஏதோ உலகத்தில் இருக்குன்னா சரின்னு மன்னிச்சு விடலாம். சபைக்குள்ளே இருக்குன்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை கேட்டுக்கிட்டே நீ நரகத்துக்கு போனால் ஒன்றை மாதிரி முட்டாள் யாரு? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. ஆர் யூ ஃபூல்? கேள்வி மட்டும்தான் கேட்க சொன்னேன். சும்மா கேளுங்க, உணர்வு வரணும்ல. புரியுதா நான் சொல்றது? வேடிக்கை இல்லைங்க. ஐயோ மக்கள் சுவாசிகள் ரொம்ப மாய்மாலத்தில் இறங்கிட்டா. அப்படி உள்ள ஒன்று வெளியே ஒன்று, சபையில் ஒன்று உலகத்தில் ஒன்று. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. அந்த நரகத்திலேருந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அவ்வளோ சிலுவையில் என்ன செஞ்சுருக்கிறாரு, பாடுபட்டிருக்கிறாரு. அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. உண்மையாரு, உத்தமமாரு, ஒழுக்கமாரு. ஆமாம், அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமான மனிதர்கள் இருக்கிற உலகத்திலேயே மிக மோசமான சிறை வந்து அமெரிக்கா கொலராடோவில் இருக்கிற ஃப்ளாரன்ஸ் என்ற ஊரில் இருக்கிறது. ஏன் அது ரொம்ப மோசமான சிறைன்னு சொல்கிறாங்கன்னா, உலகத்திலேயே மிக மிக பயங்கரமான பயங்கரவாதிகள் இருப்பாங்கள்ல, அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிற இடம். அவங்களுக்கு 23 மணி நேரம் சிறை, 1 மணி நேரம் அவங்க வெளியே இருக்கலாம். புரியுதா? 23 மணி நேரம் அவங்க சிறையில் இருக்கணும். 1 மணி நேரம் தான் வெளியே விடுவாங்க. ஆனால் அந்த 1 மணி நேரத்துலையுமே சண்டை வந்துருமா, அந்த 1 மணி நேரத்துலையுமே மண்டை உடஞ்சி ரத்த கலரி ஆயிருமா. ஏன்னா அவங்க எல்லாம் அவ்வளவு மோசமான பயங்கரவாதிகள். அவனால் இன்னொருத்தனை அடிக்காமல் இருக்கவே முடியாது. மூக்கை கடித்து துப்பிடுவான், ஏன்னா காதை கடித்து துப்பிடுவான். நான் சொல்கிற ஆட்களை பற்றி நீங்கள் வந்து மிருகங்களை விட மோசமானவங்க. 2 கையிலையும் போட்டிருப்பாங்க, 2 இதுலேயும் போட்டிருப்பாங்க, கழுத்தில் செயின் போட்டிருப்பாங்க, இடுப்பில் ஒரு வளையம் போட்டு இப்படி வந்தாலும் 1 மணி நேரம் அவனுக்கு ஒரு ஃப்ரீ கொடுப்பாங்க. சரிவே இப்படி இருந்துடக்கூடாதுன்னா. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பயங்கரம், எவனுமே இருக்க முடியாது அந்த இதில். நார்மல் பர்சன் எல்லாருமே அப்படித்தான். நரகத்தில் அப்படிதான் இருக்கும். அதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நரகத்தை பற்றி கடைசி ஒரு விஷயம், நித்தியமான இடம். அதாவது ஒரு விடுதலையே கிடையாது, விடுதலையும் கிடையாது, விடுமுறையும் கிடையாது. சரி, இது ஒரு 5 வருஷம் இருக்குமா, 10 வருஷம் இருக்குமா? இப்போ ஜெயிலுக்கு போகிறான், ஆயுள் தண்டனை ஒரு 7 வருஷம், ஏன்னா லீவு அது இதெல்லாம் கூட்டி கழித்து கொஞ்சம் ஏதோ வெளியே சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரட்டை ஆயுள் தண்டனையா, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் நரகத்திலிருந்து விடுதலையே கிடையாது. நரகம்னா நித்தியமானது. ஆகவே
மரணத்துக்கு பின் இந்த இடத்திற்கு நாம் போகவே கூடாது. இதுக்கு மாற்றா ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு விரும்புனீங்கன்னா, எங்கே யாரெல்லாம் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு விரும்புகிறீங்க? சரி, ரைட், அது உங்கள் விருப்பம். அப்படி போகக்கூடாதுன்னு விரும்புனீங்கன்னா ஒரே ஒரு இடம் தான் மாற்றா இருக்குது, அதுதான் பரலோகம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த பரலோகத்தில் தான் நம்ம முதல்ல வாஸ்தவம்ல வெளிப்படுத்தல் 21:4, அவர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அந்த பரலோகத்தில் தான் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். அதாவது பரலோகத்தில் இப்படிப்பட்ட மாம்சீகமான சரீரத்தோட கண்களோட நம்ம கண்ணீரோட இருக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு அமைதியான ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் அதுக்குரிய அர்த்தம். கண்ணீர் யாவையும் துடைப்பார்னா என்ன அர்த்தம்? ஒரு அமைதியான. இதுக்கு நான் ஒரு 2 வசனங்களை காட்டுறேன். வெளிப்படுத்தல் 14:9 பாருங்கள். வெளிப்படுத்தல் 14:9, அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இதுதான் நரகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். நரகம்ங்கிறது தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினை. அதில் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். அதான் நான் நித்தியமானது என்று சொன்னேன். சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அந்த நாமத்தை முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. எங்க? நரகத்தில் என்ன கிடையாதுங்க? இளைப்பாறுதல் கிடையாது. இப்போ 13ஆவது வசனத்துக்கு வாங்க. 14:13 பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இப்போ ஏற்கனவே இருக்கிறது நரகத்தை பற்றிய விஷயம். இப்போ பரலோகத்தை பற்றி, அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். பாருங்க, 2 இடம். ஒரு இடத்துல இளைப்பாறுதல், இன்னொரு இடத்துல இளைப்பாறுதல் அற்ற ஒரு நிலை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறீங்களா, இளைப்பாறுதல் இல்லாத இடத்துக்கு போகிறீங்களா? ஆண்டவர் நம்ம இளைப்பாறுதலான இடத்துக்கு போகணுங்கிறக்காகத்தான் இந்த நாளில் இந்த வசனத்தை நம்மோட பேசுகிறார். ஸோ இந்த கர்த்தர் கண்ணீர் யாவையும் துடைப்பாருங்கிற வார்த்தை வாக்கு தத்துவம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வாக்கு தத்துவம்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு அர்த்தம். புரியுதா? கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், இந்த உலகத்தில் கண்ணீர் உண்டு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா இது இந்த வாழ்க்கை முறை, அதான் முந்தினதுன்னு போட்டிருக்கல. முந்தின இந்த வாழ்க்கை முறையில் மரணம் உண்டு, கண்ணீர் உண்டு, அலறுதல் உண்டு, துக்கம் உண்டு, எல்லாம் உண்டு உண்டு. ஆமாம், கர்த்தர் சொல்றாரு, நீ வா, உன் கண்ணீர் யாவையும் துடைத்து உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்குற அந்த பரலோகத்துக்கு நீ என்ன செய்? வா. அங்கே வரலனா நீ போகிற இடம் எது? சரி, இப்போ பரலோகத்துக்குள்ளே செல்ல நம்ம என்ன செய்ய அப்படின்னு ஒரு 3 காரியங்களை நான் சொல்கிறேன். 1, இயேசுவை பின்பற்ற வேண்டும். யூ ஹவ் டு ஃபாலோ ஜீசஸ். இயேசு என்ன செய்யணும்? யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, 3ஆவது வசனத்தில் 14:3 நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன்னு இயேசு சொன்னார். அப்போ தோமா கேட்டார், அந்த ஸ்தலத்தை அடையும் வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? நீங்கள் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறீங்க, ஒரு பரலோகத்தை ஆயத்தம் பண்ண போகிறீங்கல்ல, அங்கே நாங்கள் வர்றதுக்கு வழி எது அப்படின்னு கேட்டார். எப்படி நாங்கள் அதுக்கு வர முடியும்? நீங்கள் போகிறீங்க, ரைட்டு, நாங்கள் எப்படி வர முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். என்னன்னா, ஐ ஆம் த வே.
ஐ ஆம் த வே, நானே வழி, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஐ ஆம் த வே அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பின்பற்றுகிறவர்கள் பரலோகத்தை என்ன செய்வாங்க? அடைவாங்க. யாரை ஃபாலோ பண்ணணும்? யாரை ஃபாலோ பண்ணணும்? யாரை ஃபாலோ பண்ணணும்? இயேசுவை ஃபாலோ பண்ண எங்கே போகலாம்? நடிகர் விஜயை ஃபாலோ பண்ண எங்கே போகலாம்? அரசியல் கட்சி தலைவர்களை ஃபாலோ பண்ண எங்கே போகலாம்? ஆமாம், புரியுதா? அரசியல் கட்சி தலைவர்களை ஃபாலோ பண்ணால் அரசியல் கட்சிக்கு போகலாம், ஆனால் பரலோகம் போக முடியாது. சரி, இயேசுவை பின்பற்றுறது எளிதா கடினமானதா? என்ன பிரச்சனைனா, இயேசு ஒரு பக்கம், உலகம் ஒரு பக்கம். நீங்கள் உலகத்துக்கு பின்னாடி போனால் இயேசுவை பின்னாடி போக முடியாது, இயேசுவின் பின்னாடி போனால் உலகத்துக்கு பின்னாடி போக முடியாது. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, மனுஷனுக்கு அந்த உலக ஈர்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்கு. இப்போ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்? நம்மளை பற்றி தானே. நான் வெளியே இருக்கிற யாரையோ பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உகாண்டா, அர்ஜென்டினா அங்கெல்லாம் பேசலை, நமக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உலக ஈர்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிச்சா படுக்கை இழுக்குதா, பரலோகம் இழுக்குதா? இது ஒன்றுக்கு நீங்கள் பதில் சொன்னாலே போதும். அல்லது இந்த ஒன்றை வச்சு யூ கேன் ஜட்ஜ் யுவர் செல்ஃப் தட் யூ வில் கோ டு ஹெவன் ஆர் ஹெல். ஆமாம், இதுதான் பிரச்சனை. முழு மனதோடு இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லைங்க. அவங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக போகும். என்ன, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோ, எனக்கு தேவையில்லை உலகம், எனக்கு 1% கூட எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த முழு மனதோட இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு, இயேசுனா என்ன? இயேசுவினுடைய வார்த்தை, இயேசுவினுடைய அனுபவங்கள், இயேசு சொல்கிறத கேட்டு பின்பற்றுகிறாங்க, அது முழு மனதோடு செய்கிறவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த உலகத்தையும் இயேசுவையும் சேர்த்து நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பாடுதான். ஆமாம், அதனால் இயேசுவை தவிர்த்து பரலோகம் செல்ல வேறு ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிறத மனுஷன் தேடுறான். புரியுதா? ஜீசஸ் த வே டு ஹெவன், பட் I feel very hard to follow Jesus because I love also the world. So I am trying the bypass way to go to heaven. Is there any bypass way to go to heaven without following Jesus? ஏதாவது பக்க வழி இருக்குதா இயேசு இல்லாமல் பரலோகம் போறக்கு? இப்போ எல்லாருக்குமே பரலோகம் போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? பரலோகம் போகணும்னு ஆசை இருக்கிறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ ஐயோ, அதாவது ஆசை இருக்கு, இயேசுவை பின்பற்றுறதுக்கு தான் என்ன இல்லை ஆசை. ஆனால் பரலோகம் போகணும், எப்படி போகலாம்? ஏதாவது சைட் ட்ராக் இருக்குதா அப்படின்னா இருக்கு. எத்தனை பேர் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறீங்க? எப்படி சிரிப்பு பாருங்க. எத்தனை பேருக்கு தெரிந்து கொள்ள ஆசை? அதாவது இயேசுவை பின்பற்றாமலே நம்ம எங்க போலாம்? பரலோகம் போலாம். எத்தனை பேர் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறீங்க? ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். என் மக்கள், நீங்கள் உண்மையாகவே பரலோகத்துக்கு போய் விடுவீர்கள். ஆமாங்க, அப்படிதான் இந்த நாட்கள் அந்த கிருபையின் உபதேசம்னு ஒன்று இருக்குது. என்ன, கிரேஸ் டீச்சிங், கிரேஸ் ப்ரீச்சிங் அப்படின்னா என்னன்னா, நீ என்ன தப்பு பண்ணாலும் உனக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் மரித்தார். அதனால அவருடைய ரத்தம் ஒரு நாள் வீணாகாது. அவருடைய சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரித்து உன்னை எங்கே கொண்டு போய் சேர்த்துருவாரு? பரலோகம் கொண்டு போய் சேர்த்துருவாரு. அவருக்கு கைவிட தெரியாது, அவர் உன்னை மறப்பது இல்லை. ஹல்லேலூயா. அவரை விட்டு நீ எங்கே போவாய்? உன்னை அவருக்கு நல்லா தெரியும். நீ ஜெயிலுக்குள்ளே போனாலும் அவர் உன்னை பெயிலில் எடுப்பார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே.
இயேசு உன்னோடு தான் இருக்கிறார். இதுதான் ஒரு தவறான இது இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலே இருந்துச்சு. நான் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், பவுல் சொல்றாரு, பவுல் எழுதுறாரு என்ன, ஆமா வேறொரு இயேசு. ஏன் இந்த இயேசு என்ன பிரச்சனை? இவர் ஜோமன சொல்றாரு, பைபிள் வாசிக்க சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன். சரி, என்னவா? கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டுகிற என்னையா இது? கற்பாறையில் ஏறுறதே கஷ்டம், அதில் ஆழமாக தோண்டணுமா? வாழ்க்கையை கொஞ்சம் எளிமையாக்கி கொடுங்க ஆண்டவரே. அதனால தான் ஒருத்தனெல்லாம் வீட்டுக்கு போன்ட்டார், நீ என் பின்னாடியே வராத, யூ கேனாட், யூ கேனாட், உன்னால் முடியாது சாமி. அதனால் இந்த உலகத்தை நல்லா அனுபவி, இயேசு நல்லவர்னு யாராவது சொன்னாங்கன்னா விழித்து கொள்ளுங்கள், அது உண்மையான இயேசு கிடையாது. சரி, ரெண்டாவது சபையில் நிலைத்திருக்க வேண்டும். சபையில் மத்தேயு 16:18 நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை. பாதாளம் எதுக்குங்க சபையோட போராடணும்? ஏன்னா சபை தான் பரலோகத்தின் வாசல். பாதாளத்தின் வாசல் சபையோடு ஏன் போராடுதுன்னா, சபை எந்த வாசல்? பரலோக வாசல். சொல்லுங்க, சபை என்ன வாசல்? அப்போ ஒருத்தர் பரலோகத்துக்கு எதன் வழியாத்தான் போக முடியும்? அதனால தான் ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை எங்கே கொண்டு வந்து சேர்த்தாரு? சபைக்கு. ஏன்னா சபை வழியாத்தான் எங்கே போக முடியும்? எபிரேயர் 8:5 இன்னொன்று இருக்கு. எபிரேயர் 8:5, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும். அப்போ நம்முடைய சபை எதற்கு நிழலாக இருக்குது? எதற்கு அடையாளமாக இருக்குது? பரலோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசுவும் சபையை எடுத்துக்கொள்ளும்படி தானே வரப்போறாரு, சபையை எடுத்துக்கொள்ளும்படி தான் வரப்போறார். எபேசியர் 5:27 கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு, பாருங்க, தமக்கு முன் கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்ளும்படி வரப்போகிறார். அப்ப சபையில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும், அப்பதான் பரலோகம் போக முடியும். மற்ற 25வது அதிகாரத்தில் 2 சபையை பார்க்கிறோம். 10 கன்னிகைகள், 2 சபை. ஒரு சபை கைவிடப்பட்ட சபை, ஒரு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை. ஏன்னா அப்ப எல்லா சபையும் எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறது கேள்வி. அதனால 2 விஷயம், எந்த சபையில் இருக்கிறோங்கிறது முக்கியம், எப்படி சபையில் இருக்கிறோங்கிறது முக்கியம். புரியுதா? முதல்ல எந்த சபையில் இருக்கிறோம்? நம்ம இருக்கிற சபை அது பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழியை நமக்கு கற்றுக் கொடுக்குதா? நரகத்துக்கு போகாதபடி நம்ம எச்சரித்து போதிக்கிறதா, பேசுகிறதா? ஏன்னா அதை யோசிக்கணும். சரி, அந்த சபை நல்ல சபைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சபையில் எப்படி இருக்கிறோங்கிறதும் முக்கியம். புரியுதா? நல்ல சத்தியம் நிறைந்த சபையில் இருக்கிறதுனால நம்ம பரலோகம் வந்துட முடியாது. அந்த சபையில் இருக்கணும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 2வது, அந்த சபையில் கேட்குற சத்தியத்தின்படி நடந்தால் தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். பல நேரம் சபை நமக்கு சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரலோகம் போகிற சபை இந்த உலகத்தில் நமக்கு சௌகரியமாக இருக்காது. புரியுதா? பரலோகம் போகிற சபை நமக்கு இந்த உலகத்தில் எப்படி இருக்காது? லூக்கா 13:24, லூக்கா 13:24 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே, நான் சொன்னேன்ல யூ கேனாட், சொன்னேன்னா என்ன சொன்னேன்? உன்னால முடியாதப்பா, உன்னால பரலோகம் வர முடியாது. ஏன்னா அதுக்கு போற வாசல் எப்படி இருக்கு? இடுக்கமா இருக்குது. வர முடியுமா? நீ கஷ்டப்படுவியா? உலகத்தின் அந்த சுகபோகத்தை விட்டு கர்த்தருக்காக ஏதாவது செய்வியா? சரி,
வகை தேடினாலும் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று சொல்லுவார். பாருங்க, இடுக்கமான வாசல், அதுவும் ஒரு நாள் என்ன செய்யும்? அடைபட்டு போகும். அதனால என்ன அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எதுக்காக உங்களை இந்த சபையில் வச்சிருக்கிறாரு? பரலோகம் போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால மற்ற உலக காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற போனஸ் தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிறைவான பலனெல்லாம் அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு போகிறதுக்கு எதுக்கு இந்த பலன்கிறேன் நான் என்ன? அதனால் நம்முடைய நோக்கம் என்ன? சத்தமாக சொல்லுங்கள், பரலோகம் போகணும். நம்முடைய நோக்கம் என்ன? சத்தமாக சொல்லுங்கள், பரலோகம். நம்முடைய நோக்கம் என்ன? சத்தமாக சொல்லுங்கள். இப்போ எதுக்காக கர்த்தர் இந்த சபையில் வச்சிருக்கிறாரு? ஆமாம், குடும்ப ஆசீர்வாதம், கைகளின் பிரயாசம், கல்யாணம், பிள்ளைகள், எதிர்காலம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம எங்கே போகணும்? நம்முடைய நோக்கம் என்ன? தெளிவாருங்க, தெளிந்த புத்தியாருங்க. அதனால் இடுக்கமான வாசல் தான் பரலோகம் போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ எத்தனை பேர் சபையில் நிலைத்திருப்பீங்க? மூன்றாவது, கர்த்தருக்காக கிரியை செய்யுங்கள். கடைசியா மூணாவது, வெளிப்படுத்தல் 14:13 பாருங்க. டைட்டில் போட்டியாப்பா? ஆமாம், இருக்குல்ல மேலே, கர்த்தருக்காக கிரியை செய்யுங்கள். பாருங்க, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். அதாவதுங்க, அவருடைய கிரியைகள் தான் அவர்களை உந்தி தள்ளி பரலோகத்திற்குள் கொண்டு செல்லும். புரியுது அவங்களுக்கு? அதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். என்னன்னா, அவர்களுடைய கிரியைகள் தான் அவர்களை பரலோகத்துக்குள்ள என்ன செய்யும்? கொண்டு செல்லும். நாம் கர்த்தருக்காக செய்கிற கிரியைகள் தான் பரலோகத்துக்குள்ள நம்மளை என்ன செய்யும்? கொண்டு போகும். நம்ம இந்த உலகத்தில் கர்த்தருக்காக கிரியை செய்யலைன்னா நம்ம பரலோகத்துக்கான திசையில் இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வஞ்சிக்கப்படாதீங்கன்னு. சத்தியத்தை அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமாம், கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக கிரியை செய்யணுங்கிறது தான் பரலோகம் செல்ல உந்து சக்தி. என்ன சரி, இதுக்கு எதிர்பதம் என்னது? எனக்காக, குடும்பத்துக்காக, பேர் பிரஸ்தாபத்துக்காக, பாவம் செய்யறதுக்காக, இன்னும் பல உலக காரியங்களுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னா, தாங்களாகவே தங்களுடைய பயணத்தில், பரலோக பயணத்தில் அவர்கள் ஸ்லோ ஆவார்கள். அதாவது இப்போ இயேசு இது உலகம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இயேசுவின் பின்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நான் இயேசுக்காக ஏதாவது செய்யணுங்கிறது தான் என்னை அப்படியே உந்தி தள்ளி பரலோகத்துக்குள்ளே என்ன செய்யுது? கொண்டு போகுது. இப்போ நான் இயேசுக்காக எதுவுமே செய்யலைங்க. காலைல எந்திரிக்கிறேன், காபி குடிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், ஜாலியாக நண்பர்கள் கூட சேர்ந்து வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் ஒரு காப்பியை குடிச்சிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்குறேன். திரும்ப இப்படியே போகுது, ரொட்டீன் போகுது. ஆமாம், ரொட்டீன் போய்கிட்டே இருக்குது. நான் கர்த்தருக்காக எதுவுமே செய்யலை. வேணா நான் கிறிஸ்தவனாக இருக்கிறக்காக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு போகலாமா இருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா இப்படியே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் அப்படியே ஸ்லோ ஆகும். எல்லாம் முன்னாடி போய்கிட்டு இருப்பான், நம்ம எங்கே போய்கிட்டு இருப்போம்? பின்னாடி போயிட்டு இருப்போம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே பாட்டலாங்க. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள், பின்னோக்கே நான், நோக்கே நான், இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. ஏன் நீ நல்லவன் தாயா, உன்ட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்லை, உனக்கு உலக ஆசை இல்லை, ரைட்டு. ஆனால் நீ கர்த்தருக்காக என்ன செஞ்ச? கர்த்தருக்காக என்ன செஞ்ச?
அதுதான் பரலோகத்துக்குள்ள. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போறதுக்கான காரணம் என்ன தெரியுமில்ல? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற அந்த வைராக்கியம். நேற்று மீட்டிங் நடந்துச்சுல, ஃப்ரெடி ஜோசப், ஏன்னா 2 பேருமே பாருங்களேன், நல்ல இன்ஸ்பிரேஷன். அந்த ஜான் கிருபாருங்கிற அந்த ஐயா FMBBங்கிற மிஷினரி இதில் அவர் ஜெனரல் செக்ரட்டரி, நல்ல போஸ்டிங், பெரிய ஸ்தாபனம். அவர் 20 வயசில் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு நல்ல வேலை இருந்திருக்கு. 2000 பேர் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு ஸ்டெனோ. அவர் நல்ல தங்குமிடம், நல்ல சம்பளம். அப்படி இருந்தப்போ ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு அழைச்சிருக்கிறார். பயங்கரமான விக்கிரக ஆராதனை நிறைந்த குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தவர். சரி, இப்போ அது பெரிய சரித்திரம். 2010 அவர் ஓய்வு பெறார். 10லையோ 15லையோ அவர் ஓய்வு பெறார். 15 தான், 65 வயசு. இப்போ அவருக்கு 75 வயசு. ஓய்வு பெற்றால் என்ன செய்யலாம்? பிள்ளைகள் வீட்டுக்கு அப்படியே போய் சுற்றிட்டு வரலாம். ஏன்னா அப்படியே ஒவ்வொரு சர்ச்சாக போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். இவர் அதுக்கப்புறம் இப்போ 150 சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறார் இந்தியா முழுசும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கிறார். நேற்று வாலிபர் கூட்டம் நடந்துச்சு. இங்கே உட்கார்ந்துருக்கிறதுகள்லாம் வாலிபர்களா, இவர் வாலிபரான்னு தெரில. ஏன்னா அவருக்குள்ள அவ்வளவு ஆத்ம பாரம், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு. அந்த பாரத்தை எப்படியாவது பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவரும் என்ன செய்கிறாரு, ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஸ்டாண்ட் பண்ணுறாரு. யோசித்து பாருங்க, என்ன பண்ண போகிறீங்க? வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. என்னம்மா, கல்யாணம் பண்ணி வீட்டில் சமைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, எழும்ப வேண்டியது, என்ன செய்ய போகிறீங்க தெரில எனக்கு. ஏன்னா நம்ம வண்டி அப்படித்தான் ஓடுது. ஆமாம், என்ன செய்ய போகிறீங்க? கர்த்தருக்காகன்னு என்ன செய்கிறீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, செய்ய போகிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும்போது இன்றைக்கி நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறேங்கிறது தான் அன்றைக்கி பரலோகத்துக்கு நேராக அவங்கள உந்தி தள்ளும். காலையில் எழுந்திரிச்சோ சமைக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, துடைக்க வேண்டியது, தூக்க வேண்டியது, இப்படி இருந்தீங்கன்னா யூ வில் பி ஸ்லோ until you go to hell. நரகத்தில் போய் விழுற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஸ்லோ ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் போதா குறைக்கு புருஷனை வேற பிடிச்சி இழுக்கிறது, குடும்பத்தையே என்ன செய்யறது, பத்துங்க எந்திரி, காலையில் என்ன தூக்கம், எந்திரி பா சர்ச்சைக்கு, சோமன் உபவாசர், முழங்கால நில்லு, பைபிள் வாசி. இந்த விரட்டு எங்கே இருக்கும் தெரியுமா? வீட்டில் ஒருத்தர் கர்த்தருக்காக வாழணுங்கிற வைராக்கியம் கொண்டிருந்தாலே இந்த சத்தம் இருக்கும் உங்கள் வீட்டில். என்ன, அதனால் அந்த வைராக்கியத்தை பற்ற வைங்க. உங்கள் வீட்டில் பற்ற வைங்க. வாழ்கிறது எதுக்காக? பரலோகம் போகணும். வாழ்கிறது யாருக்காக? இயேசுவுக்காக. வஞ்சிக்கப்படாதீங்க. நரகம் ரொம்ப 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 கொடியது. வஞ்சிக்கப்படாதீங்க. அதனால் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன செஞ்சோம் உதவி. எதெல்லாம் கர்த்தருக்கு செய்கிற கிரியைன்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நம்ம இயேசுவோடு நெருங்க செய்கிறதோ அதெல்லாம் கர்த்தருக்கான கிரியை. எதுவெல்லாம் தேவனுடைய திட்டத்தை பூமியில் நிறைவேற செய்கிறதோ அதெல்லாம் கர்த்தருக்கான கிரியை. எதுவெல்லாம் பரலோகத்தில் பலன்களையும் பொக்கிஷங்களையும் சேர்க்கிறதோ அதெல்லாம் கர்த்தருக்கான கிரியை. வெளிப்படுத்தலில் பார்த்தீங்கன்னா 7 சபைகளை பற்றி சொல்லியிருக்கு. 7 சபையை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை காமனாக சொல்வார். என்ன தெரியுமா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுவார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரையும் பார்த்து ஆண்டவர் அதுதான் இந்த காலவேளையில் சொல்ல விரும்புகிறார். ஐ நோ வாட் யூ ஆர் டூயிங். நீ என்ன செய்கிற, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் முடிவுரைக்கு வரோம். அவனிங்க திடீர்னு பரலோகம் போகிறதுக்கு நம்ம தகுதி பற்ற முடியாதுங்க. ரட்சிப்பு திடீர்னு நமக்கு வர்றது. திடீர்னு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுருவார். என்ன அபிஷேகம்
சடனா நமக்கு கிடைக்கிறது. அற்புதம், ஒரு வினாடியில் நடக்கிற விஷயம். ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு தப்புன்னு என்ன செஞ்சிட முடியாது. தட் இஸ் அ ப்ராசஸ். அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் தகுதிப்படுத்துகிறது. அது ஒரு பயணம். அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தருக்காக என்ன செய்யுங்க. ஆமா, 3 காரியங்கள் பார்த்துருக்கோம். நம்மளை ஒப்பு கொடுக்கணும். 1, இயேசுவை பின்பற்றணும். 2வது, சபையில் நிலைத்திருக்கணும். 3வது, கர்த்தருக்காக கிரியை செய்யணும். இப்போதான் நான் கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்க போறேன். கவனிங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார்னு போட்டிருக்கல அந்த பரலோகத்தில். நீங்க இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கையே ஒரு பரலோக வாழ்க்கையாக மாறாமல் நீங்கள் பரலோகத்துக்குள் போக முடியாது. புரியுதா? அப்ப நான் சொன்ன இந்த 3 சத்தியத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா லிட்ரலா இந்த உலகத்திலேயே கர்த்தர் நம்முடைய கண்ணீர் யாவையும் என்ன செய்வார்? துடைப்பாருங்க. மரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மரண பயம் நமக்கு கிடையாது. மரணம் நமக்கு முடிவு கிடையாது. மரணம் இட்ஸ் a gift. மரணம் நமக்கு கொடுக்கப்படுகிற அன்பளிப்பு. ஏனென்றால் அந்த மரணத்தை, அந்த மரண பாத்திரத்தை பானம் பண்ணுகிற அந்த வினாடி நான் இயேசுவின் முகத்தை பார்ப்பேன், இயேசுவின் மடியில் இருப்பேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட. So death is a gift for every Christian who is qualified to go to heaven. பாருங்க, எவ்வளோ அருமையான வாழ்க்கை, எவ்வளோ அருமையான வார்த்தை. அதனால் நல்லா விளங்கிக்கோங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்னது இந்த உலகத்திலேயே நம்ம ஒரு பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான். ஸோ இதுதான் சென்ட்ரல் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இங்கிட்டே தான் நம்ம இருக்கணுமே தவிர இங்கிட்ட என்ன செய்யக்கூடாது. இப்படியும் போயிடக்கூடாது, இப்படியும் போயிடக்கூடாது. எல்லாரும் ஏன் சின்ன நிச்சயம் பண்ணுவோமா?